சார் இப்போ வேற எந்த கிரகத்தோட கேது சேர்ந்து இருந்துச்சுன்னா அதிகப்படியான லாபத்தை லாபம். கொடுப்பார்? கேது சுக்கிரனோடு சேர வேண்டும். ம், ஏன்னா ஜாதக ரீதியா பாருங்க, அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம், ரெண்டாவது நட்சத்திரம் பரணி, ம், மக நட்சத்திரம் பாருங்க அதுக்கு அடுத்தது பூரம், ஆமா. மூல நட்சத்திரம் பாருங்க அதுக்கு அடுத்தது பூராட நட்சத்திரம். ஆக கேதுவுக்கு அடுத்தபடியாக முழுமையான நட்சத்திரங்கள், சுகங்கள் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமே இந்த சுக்கிரனோட நட்சத்திரங்கள். ம், அதனாலதான் இன்று பெண்கள் சுகவாசிகளாகவும் நல்ல அறிவாகவும் இருக்கிறார்கள். நல்லா பாருங்க, ஆம்பளை பிள்ளைங்க யாரும் ஸ்டேட்ல அவ்வளவு வரல, இன்னும் பொம்பளை பிள்ளைங்க தான் ஏன் வருது? அந்த அறிவு அடுத்த நட்சத்திரமாகிய சுக்கிரனுக்கு தான் உண்டு. ம், சோ என்னோட ஆய்வின்படியும் நான் அனுபவத்தின்படியும் பார்த்த வரைக்கும் கேதுவுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய சுக்கிரன்ல பெண்கள், அதுவும் இது தமிழ்நாடு, இதுவும் ஆன்மீக டிவி. ம், சோ இது எல்லாமே கேதுவுக்கு சுக்கிரன் தான் ஃப்ரெண்டு. பொதுவான ஒரு விஷயத்தை சொல்றேன், ஜோதிட ரீதியான விஷயத்தை சொல்றேன். கேதுவுக்கு அடுத்தபடியா முழுமையா 2, 4, 6, 8 தாராபலனில் முழுமையான தாராபலனை கொடுப்பது சுக்கிரன் மட்டுமே. ஓகே. அதனால கேதுவோட நட்சத்திரம் உதாரணத்துக்கு எடுத்துங்க, பூரம், ம், மகம், ஆணெலி பெண்ணெலி. ம், அப்ப அந்த பேர் ஓகே. எப்படி? அஸ்வினி குதிரை தலை, ம், பரணி யானை தலை, ம், முழு யானை, மூல நட்சத்திரம், அது மாதிரி பூராட நட்சத்திரம். ஸோ இது எல்லாமே ஒரு பேர். இது ஈவனான ஒரு பேரை நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல பக்காவா அமைவதற்கு கேதுவுக்கு முழுமையான ஃப்ரெண்டு எதுன்னா சுக்கிரன் மட்டுமே.